ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சூப்பர்வான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிடலாம், அல்லது மார்னிங் டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா அப்போ இந்த டைமுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்துருக்கோம். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக ஒரு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வெல்லம் இருந்துச்சு அப்படின்னா வெல்லம் போட்டுக்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை வெல்லம் நாட்டு சர்க்கரை இரண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக டீக்கு யூஸ் பண்ணுற ஜீனி கூட வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காவை வந்து நல்லா தட்டி போட்டு வாசனைக்கு வந்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காதவங்க ஜஸ்ட் ரவை அண்ட் ஸ்வீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய வெல்லம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி மாவு வந்து எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்னஸில். ஸோ இந்த பதத்தில் வந்து மாவு இருக்கணும். அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இந்த மாவை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு குழிக்காரண்டியா அழகா வந்து எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா அழகா வந்து நல்ல பெருசாக வந்து பிரியும். ஸோ பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அழகாக வந்து உப்பி வரும் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். அழகாக வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் கலரில் ரொம்ப சூப்பராக நம்மளுடைய ரவை ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு செஞ்சு தர்ற மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ செய்கிற வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச அழகான ரவையில் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல்ஸ் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபுட் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். பை. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரவையை வச்சு செய்யக்கூடிய சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூப்பா.